ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கக்கூடிய 3 முத்தான திக்கர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது திக்கரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் உடனடியாக நீக்கக்கூடியது. இரண்டாவது திக்கர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு வசமாக்கி கொடுக்கக்கூடிய திக்கர். மூன்றாவது திக்கர் நம்முடைய கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய திக்கர். மூன்றுமே முத்தான திக்கர்கள். இன்ஷா அல்லாஹ் அவசர தேவையில் இருக்கீங்க, உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒழு செஞ்சுட்டு நல்ல முறையில் நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து இந்த 3 தஸ்பீகளை ஓதி முடிங்க. ஓதி முசல்லாவை விட்டு எழுபுவதற்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து விடுவான். உங்களுடைய கடன் பிரச்சனையும் அல்லாஹு தாலா லேசாக்குவான். அது மட்டும் இல்லை, அந்த இடத்தை விட்டு எழுவதற்கு முன்னாடி அல்லாஹு தாலா உங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பான். ஏனென்றால் அல்லாஹுவின் உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த உதவிகளை தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போது இந்த திக்கரை ஓதும்போது அந்த உதவிகள் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்குது. இப்போ அந்த முத்தான 3 திக்கர்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். முதலாவது திக்கர் நெஅமல் மௌலா வ நெஅமன் நசீரோ. இது நம்மள பலருக்குமே தெரியும் தானே. நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவர்கள் ஓதிய திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம். இதனுடைய பொருள் உதவி செய்பவர்களில் மிக மேலானவன். இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் 500 முறை நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க. அதற்கு டவுன்லோட் ஷேர் சாட். தொழுகைக்கு பிறகு யார் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, 100ஆவதாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100வது முறை யார் இப்படி சொல்கிறாரோ அவருடைய பாவம், அவருடைய குற்றங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். கடல் நுரை அளவு இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். டவுன்லோட் ஷேர் சாட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களுடைய நிலையை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் என்பதை விளக்குவதற்கு சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதன் தொடர்ந்து தீமையை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு மரணம் வருவதற்கு முன்னதாக திடீரென அவன் நன்மையை செய்ய ஆரம்பிப்பான். அப்படி அவன் சொர்க்கம் சென்று விடுவான். ஒரு மனிதன் தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டே இருப்பான். திடீரென அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தை மாற்றுவான். அவன் நரகவாசியாக தீய செயல்களை செய்து நரகத்திற்கு சென்று விடுவான் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரம், அப்படிப்பட்ட ஒரு நாள் மனிதர்களின் மீது விதிக்காமல் நிச்சயம் அந்த நாள் வராது, நிச்சயம் அந்த நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, ஆகவே டவுன்லோட் ஷேர் சாட்.